சொர்க்கஸ்து பிதாவே, இந்த காலை வேளை உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தர், உண்மையான தேவன். நீர் எங்களோடு கூட இருக்கிறவராய், நீர் நல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் வசனங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களை பலப்படுத்துதவராய், நீர் எங்களை கைவிடாதவராய், நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கப்பா யாரெல்லாம் மனக்கவலையோடு கண்ணீரோடு உமது பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறோம், அந்த மக்களுடைய மேல் ஒரு விடுதலை நீர் அனுப்புதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய விடுதல் உண்டாகப்பட, ஒரு பெரிய வெற்றி உண்டாகப்பட நீர் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே தேவ மகிமையால் நிரப்பம் இயேசுவின் நாமத்தில் தன் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நித்தமும் வழி நடத்துத அற்புதமான தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளையில் நாம் வசனம் தியானிப்பதற்காக நாம் கடந்து செல்லலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அந்த 7வது வசனம் நாம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் അതിൻ്റെ 7ാമത്തെ വചനം, மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இந்த நாடுகளில் மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான ஒரு பகையாய் இருக்கிறார். அநேக மக்கள் இந்த நாடுகளில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் முன்னாடி கடந்து வருகிறார். அநேகர் தேவனை சார்ந்திருக்கிறார். அநேகர் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வந்து அந்த வசனத்தின் மேல் விசுவாசத்தோடு அநேகர் கடந்து வருகிறார். இந்த நாடுகளில் இங்கே ரோமர் 8 நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய சிந்தனையும் மாம்சத்துக்குரிய சிந்தனையும் நாம் பார்க்கிறோம். ஆவிக்குட்பட்டவர்கள் அவங்க ஆவிக்கேற்ற மாதிரி நடக்கிறதே நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னாடி கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை ஜீவனும் சமாதானமும் அவங்களோட வாழ்க்கையில் உருவாகிறார். ஜீவனும் சமாதானமும் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாடுகளில் ஆவியில் நடக்கிறவங்களாய் நாம் முன்னாடி கடந்து போக எல்லா கிறிஸ்தவங்களும் அதை கவனமாய் இருக்கிறார். அநேக நாடுகளாய் நாம் கேட்கிற வசனங்கள் எல்லாமே ஆவிக்கேற்ற மாதிரி நடக்கணும் என்பதுதான். இந்த நாடுகளில் மாம்ச சிந்தனையோ ஒருவனை தேவனுக்கு விரோதமாய் நம்மை கொண்டு போவதாய் இருக்கிறார். மாம்ச சிந்தனை நாம் தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள் கீழ்ப்படியாமல் கடந்து போகுத மக்களாயிருக்க, அதே மாதிரி அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கூடாமல் இருக்கிற ஒரு விஷயமாய் அதை இருக்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, மாம்ச சிந்தனை எப்போதுமே தேவனிலிருந்து ஒரு மனிதனை தூரமாய் கொண்டு போகிறார். மாம்ச சிந்தனை அநேகம் அதை நியாயப்பிரமாணத்துக்குள்ள அவனுக்கு முன்னாடி போக முடியாது, வசனத்துக்கு கீழ்பட்டிருக்க முடியாத தரத்தில் அவனை தேவனிலிருந்து தூரமாய் கொண்டு போகிறதாய் இருக்கிறார். இந்த நாடுகளில் இயேசு நம்மை தேடி இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இயேசு அதை அநேக மக்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, அநேக மக்கள் இந்த கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் முன்னாடி கடந்து போகும்போது, கர்த்தரிலிருந்து தூரமாய் போய்கொண்டிருக்கும் போது, அநேகர் மாம்ச சிந்தனையால் இந்த உலகத்திலிருந்து அநேகர் அழிக்கப்படும் போது, கர்த்தர் நமக்காக அதை இந்த உலகத்தில் பிறந்தார். இந்த நாடுகளில் நாம் கர்த்தருடைய பிறப்பை கொண்டாடப்படும் போது, இந்த நாடுகளில் அவருடைய பிறப்பை நாம் அதை
தியானிக்கும் போது அதை கர்த்தர் நாம் தூரமாயிருந்த நம்மை கர்த்தரோடு கூட பக்கத்திலேக்கு கொண்டு வருவதற்காக அவர் நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளை, என்னையும் உங்களையும் தூரமாயிருந்த நம்மை, இருளான சூழ்நிலையில் இருந்த நம்மை, இருளான சூழ்நிலை நம் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நமக்கு முன்னாடி போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் போது தேவன் நமக்காக அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்காக அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அவருடைய நியாயப்பிரமாணத்தை தியானிப்பதற்காக, அவருடைய வசனங்களை நாம் தியானிப்பதற்காக, அவருடைய வார்த்தையில் கவனமாயிருக்கிறதுக்காக, அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதுக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் நாம் ஆவிக்குரிய மக்களாய் நடக்கொள்க, ஆவிக்கேற்ற மாதிரி முன்னாடி கடந்து செல்ல, கர்த்தரோடு கூட இருக்க, தேவனுடைய வசனங்களை நாம் கீழ்ப்படிய, ஒரு உயிருள்ள தேவன் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அவரால் நாம் கீழ்ப்படியவராய், அவரால் நாம் தேவனுடைய பக்கத்தில் கடந்து வருகிறவராய் மாற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளே, அநேக மக்கள் தூரமாய் போகிறார். அநேகர் இந்த நாடுகளில் தூரமாய் கடந்து செல்லுகிறார். தூரத்தில் இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். உனக்காக ஒரு விடுதலை அனுப்ப ஜீவன் உள்ளவனாய் தேவன் நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நமக்கு ஜீவனும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். நமக்கு ஜீவனும் அதை வளர்ச்சியையும் கொடுக்கிறார். ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவரை நாம் ஆராதிச்சு அவரோடு கூட நாம் ஆயிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தர் பிள்ளைகளே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாய், ஆவியால் நீதிய நிமித்தம் ஜீவன் உள்ளதாய் இருக்கும். கிறிஸ்து உங்களுடைய சரீரத்தின் மேல் இருக்கட்டும். கிறிஸ்து உங்களின் மேல் இறக்கப்படட்டும். கிறிஸ்து உங்களில் இருந்தால் உங்களுடைய சரீரம் அது நீதிய நிமித்தம் ஜீவன் உள்ளதாய் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் நம்முடைய சரீரங்கள் ஜீவன் உள்ளதாய், புதுக்கம் உள்ளதாய், நம்முடைய சரீரம் அதை கிறிஸ்துவுடைய அதை வாசம் பண்ணதா ஒரு இடமாய் மாற்றப்படும் போது நமக்கு ஜீவன் உள்ளதாய் இருக்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. மரித்தவராயிருந்த உங்களை, மரித்தவராயிருந்த நம்மை, இருளாயிருந்த நம்மை கர்த்தர் அவருடைய வெளிச்சத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலை வேளை கர்த்தர் நம்மை அவருடைய சமாதானத்தையும் அவருடைய ஜீவனையும் நமக்கு கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமாதானம் நம் குடும்பங்களில் இருக்கும். கர்த்தருடைய சமாதானம் நம் வீடுகளில் இருக்கும். கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய குடும்பங்களில் நித்தமும் இருக்க அவர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் மாம்ச சிந்தனையோடு முன்னாடி போகிறவராயிட்டு அல்ல, கிறிஸ்து நமக்காய் பிறந்தவர். அதை நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் முன்னாடி கடந்து செல்ல, அதை ஆவிக்குரிய சிந்தனைகள் நம் வாழ்க்கையில் இருக்கப்பட, ஆவிக்கேற்ற மாதிரி நடக்கும் போது ஜீவனும் சமாதானம் நம் வாழ்க்கையில் கடந்து வரும். இந்த காலை வேளையில் அதுக்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவதாக. ஆமென். நமக்கு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை துதிக்க, ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நீர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தர், உண்மையான தேவன். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசும் தேவனே, நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, காலை வேளையில் வியாதியோடு
பலவீனதையோடு கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிற அநேக மக்கள் உண்டு. அந்த மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை நீர் அனுப்பி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்கு வைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய விடுதல் உண்டாகட்டும், ஒரு பெரிய சௌக்கியம் உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே ஒரு பெரிய சௌக்கியத்தோடு ஒரு பெரிய விடுதலோடு நீ வழி நடத்துவதற்கு வைக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வியாதியோடு வீடுகளுக்குள்ளேயும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் இருக்குதோ அவங்களோட வீடில் கர்த்தருடைய வல்லமை போல் ஊற்றப்படுவதற்கு வைக்காய் ஸ்தோத்திரம். தேவனே நீர் எங்களை அபிஷேகத்தால் நிரப்பும், உமது வல்லமையால் நிரப்பும், உமது கரம் மேல் தொடுதல் வைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் அபிஷேகத்துக்காக வல்லமைக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு. தேவனே உமது வல்லமை ஊற்றப்படுதல் வைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா எதிர்கள் எரிஞ்சு மாறட்டும், எல்லாம் அந்த கார்த்தின் கிரியைகள் எரியப்படட்டும். இந்த நாடுகளில் நமக்கு விரோதமாக இருக்கிற சகல கிரியைகள் எரிஞ்சு மாறப்படட்டும். தேவனே நீர் பரிசுத்தராய், தேவனே நீர் எங்களோடு கூட உள்ளவராய் நம் மத்தியில் இருக்கிறது காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய விடுதல் உண்டாகட்டும், ஒரு பெரிய சௌக்கியம் உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் அப்பா எல்லா மக்களையும் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்.